ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஜிஎஃப் சேனல்லேருந்து மணிகண்டன் முத்துசாமி, பவர் பாயிண்ட் ட்ரைனர். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பவர் பாயிண்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம் டாப்பில் வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறது, அப்புறம் கேசிங் எப்படி கொடுக்குறது, அப்புறம் புல்லட்ஸ் நம்பரிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்துட்டு நான் புதுசாக இன்செர்ட்டு போயிட்டு நியூ ஸ்லைட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் டைட்டில் அண்ட் கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்டம் RANDன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் தட்டினா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நேப்பத்தி நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி நம்ம ஹோம் டாப்பில் வந்துட்டு ஃபாண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் பார்த்தோம், புல்லட்ஸ் இதெல்லாம், போல்டு இட்டாலிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கப்புறம் உள்ள டேப்ஸை. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஏவின் கொடுத்துக்கிறதுக்கு இல்லையா, இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து வெரி டைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டைட், ரொம்ப எல்லாம் ஒட்டி ஒட்டி காமிக்கணும் லெட்டர்ஸ். டைட்டையும் கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நார்மல் தான் எப்போயுமே நம்ம வச்சுருக்கணும் டிஃபால்ட்டாக. அப்புறம் லூஸ்ன்னு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இடையில். ஸோ வெரி லூஸ்னால் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? எப்போயுமே நீங்கள் வந்து நார்மலாக இதை வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் டைட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு லெட்டருக்கும் அடுத்த லெட்டருக்கும் இடையில் எவ்வளோ கேப்ன்றது. ஓகேங்களா? இது பக்கத்தில் ஏஎன் பட்டிருக்கலாம். இது வந்து சேஞ்ச் கேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸிங்னா இப்போ இது சென்டென்ஸ் கேஸ்னால் ஸ்டார்டிங்கில் உள்ள லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ லோயர் கேஸ்னால் எல்லாமே லோயர் கேஸ் ஆகிடும். ஸ்டார்டிங் லெட்டர் சேர்த்து லோயர் கேஸ் ஆகிடும். ஸோ அப்பர் கேஸ்னால் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர் மாறிடும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுனா ஈச் வேர்டு வந்து கேபிட்டலைஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டென்ஸ் கேஸு, லோவர் கேஸு, அப்பர் கேஸு, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு. இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் இதை நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் Shift F3 தான் ஷார்ட்கட்டு. Shift F3 போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே தெரியும், சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ கேபிட்டல் லெட்டரு, இது டைட்டில் கேஸு எல்லாமே லோவர் கேஸு, எல்லாமே அப்பர் கேஸ், ஃபுல் அப்பர் கேஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல வச்சா கூட போதும். நீங்கள் இந்த இடத்துல வச்சு Shift F3 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மட்டும் மாறும். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதான் வந்துட்டு கேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபாண்ட் கலர் இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லட்டு. ஸோ புல்லட்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு புல்லட்டு பக்கத்துலேயே ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன புல்லட்டு வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சப்போஸ் இந்த புல்லட்டு கொடுக்குறேன்னா இந்த புல்லட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல் மாதிரி இருக்குதுங்களா, இது இன்டென்டேஷனில் வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ தான் வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக நல்லா பார்க்குறதுக்கு அலைனான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இதிலேயே இந்த ஆரோவில் பார்த்தீங்க கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் புல்லட்ஸ் நம்பரிங் இந்த கீழே பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸில் போனீங்கன்னா கஸ்டமைஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணால் இங்கே கீழே லாஸ்ட்டில் வாங்க, விங்டிங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இந்த இருக்க விங்டிங்ஸ் 2, விங்டிங்ஸ் 3. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வேறு ஸ்டைல்ஸ் கூட இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த இன்ட்டு மார்க் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்ட்டு மார்க் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த இன்ட்டு மார்க் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் வந்து புல்லட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கலரும் மாற்றிக்கலாம். ஸோ கலர் வந்து நீங்கள் வேறு கலர், ரெட் கலர் கூட கொடுத்துக்கலாம். சைஸும் அது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸுன்னா அந்த கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுது. ஸோ நீங்கள் வந்து திருப்பி இன்டென்டேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த இன்டென்டேஷனை வந்து இதை வந்து கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக அலைனாக இருக்கும். ஸோ இதுதான் புல்லட்டை கொடுக்குறது. இது புல்லட்டை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா புல்லட் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்பர் ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரைட் சைடு ஆரோ இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஃபார்மெட்டு. ஸோ 1, 2, 3 இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ளது, ரோமன் லெட்டரு, கேபிட்டல் லெட்டரு, அப்புறம் லோயரு, இந்த மாதிரி நீங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் சேம் இதே மாதிரி தான். நம்பர் உங்களுக்கு கலர் ஏதாவது மாற்றினா கூட நீங்கள் வந்து புல்லட்ஸ் நம்பரிங்கில் போய்ட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்களோ கலர் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்டார்ட்டு வந்து 1 தான் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் 2, 3 இப்போ எனக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் 1, 2 தேவையில்லை அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தேவையில்லாத நான் கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி இது வந்து அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அலைன்மெண்ட் டேப்னு சொல்லுவாங்க. ஸோ அலைன்மெண்ட் டேப்பில் வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இது கிளிக் பண்ணி அலைன் லெஃப்ட்டு. அப்போ கண்ட்ரோல் ஷார்ட்கட் வந்து Ctrl+L. இப்போ நீங்கள் சென்டருக்கு விட்டுனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஷார்ட்கட் வந்து Ctrl+C. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டு சென்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதே ரைட் அலைன் பண்ணால் இது நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். அலைன் ரைட்டு. ஷார்ட்கட் வந்து Ctrl+R. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Ctrl+J ஷார்ட்கட்டு. இது நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரைட்டில் ஃபுல்லாக அலைன் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு லெஃப்ட்டுனா இங்கே வந்து ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இது மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைட்லேயும் கொஞ்சம் அலைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அலைன்மெண்ட் டேப்பு. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து ஸோ இந்த ஹோம் டாப்லேயே இது பேலன்ஸ் இருக்கிற அலைன்மெண்ட்டு, ஸ்பேஸிங் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.